இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறை பலியில் நினைவோம். இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறை பலியில் நினைவோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறை ஆசீர் பெறுவோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறை ஆசீர் பெறுவோம். இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறை பலியில் நினைவோம். தந்தை இல்லம் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம், ராகத்தோடும் தாளத்தோடும் காண ஒன்று பாடுவோம். தந்தை இல்லம் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம், ராகத்தோடும் தாளத்தோடும் காண ஒன்று பாடுவோம். பேறு பெற்ற மக்களாக நானும் வாழவே, பேறு பெற்ற மக்களாக நாளும் வாழவே. வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறை ஆசீர் பெறுவோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறை ஆசீர் பெறுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velankanni. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, இன்றைய திருப்பாடல் 116 தாவீது அரசர் பின்வருமாறு பாடுகிறார். துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன, நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன். என் கண் கலங்காதபடியும் கால் இடராதபடியும் அவர் பார்த்து கொண்டார். நம் வாழ்வில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிற துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலும் இந்த காலை வேளையிலே ஆண்டவரை தொழ இந்த ஆலயத்திலே நாம் கூடியிருக்கிறோம். எத்தனையோ விசுவாசிகள் இணையதளம் வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் கடவுள் உங்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் அகற்றி உங்கள் கண் கலங்காதபடியும் கால் இடராதபடியும் பார்த்து கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்ற உறுதியான விசுவாசத்தோடு இத்திருப்பலியிலே பங்கெடுப்போம்.
நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றலை தந்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைமகனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்த ராமத்தையும் சோப்பிமில் எல்கானா என்ற ஒருவர் இருந்தார். இவர் எப்ராயிமை சார்ந்த சூப்பின் மகனான தோகுவின் மைந்தனான எலிகூவின் புதல்வனான எரோகாமின் மகன். அவருக்கு அன்னா பெனின்னா என்ற இரு மனைவியர் இருந்தனர். பெனின்னாவுக்கு குழந்தைகள் இருந்தனர், அன்னாவுக்கோ குழந்தைகள் இல்லை. எல்கானா ஆண்டுதோறும் சீலோவின் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவார். அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் இரு புதல்வர்கள் ஓப்னியும் பினகாசும் இருந்தனர். எல்கானா தாம் பலி செலுத்திய நாளில் தம் மனைவி பெனின்னாவுக்கும் அவளுடைய புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பதுண்டு. அன்னாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கைத்தான் அளித்தார். ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்தார். ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்ததால் அவருடைய சக்களத்தி அவரை துன்புறுத்தி வதைத்தாள். இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது. அவர் ஆண்டவரின் இல்லம் வந்தபோதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள். அன்னா உண்ணாமல் அழுவார். அப்போது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி, அன்னா, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மனவருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவன் அன்றோ என்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 116 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்?
மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவே. இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவே. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவே. இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவே. உமது இல்லத்தில் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவே. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். Hallelujah, 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 hallelujah. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது
செபதேயுவின் மகன் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவரை பின் சென்றார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்த போதெல்லாம் அன்னா உண்ணாமல் அழுதாள். நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மன வருத்தம் அடைகிறாய்? இன்றைய முதல் வாசகம் முதல் சாமுவேல் புத்தகம் முதல் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, எப்ராயிம் மலைநாடு. எல்கானா என்பவருக்கு 2 மனைவி, பெனின்னா, அன்னா. அன்னா குழந்தை பேறு இல்லாமல் இருந்தார். பெனின்னா அவரை துன்பப்படுத்தினார். ஆண்டவரை வழிபட ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்த போதெல்லாம் பெனின்னா அன்னாவை துன்பப்படுத்தினார். ஆண்டவரின் இல்லத்தில் அன்னா உண்ணாமல் அழுதார். நமக்கும் நிறைய தேவைகள் இருந்திருக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். சரி, கஷ்டமா இருக்கே, பாரமா இருக்கே, கோயிலில் போய் சாமிகிட்ட பேசிட்டு வருவோம், சாமியோட கொஞ்ச நேரம் இருப்போம்னு கோயிலுக்கு வந்தோம்னா அங்கேயும் நம்ம யாராவது கஷ்டப்பட்டனா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மனநிலையில் தான் அன்னா இருந்தார். எத்தனையோ நபர்கள் நாம் கஷ்டப்படுகிற போது, வேதனைப்படுகிற போது நம்மை பார்த்து, ஏன் அழுவுற, விடு, சரியாக போய்ட்டு, விடு, பார்த்துக்கலாம். ஏன் சாப்பிடாம இருக்கிற, சாப்பிடு, ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்காத, எல்லாம் சரியா போயிட்டு, விடு. எத்தனையோ மனிதர்கள் நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அது நமக்கு ஆறுதலாக இருந்திருக்குமா? அது நம்ம வேதனையை போக்கி இருக்குமா? கண்டிப்பா சத்தியமா இருக்காது. எத்தனை நபர்கள் நமக்கு ஆறுதல் சொன்னாலும் நாம் பாதிக்கப்பட்ட மனப்பான்மையிலிருந்து மீண்டு வருவது அவ்வளவு சுலபமாக இருந்திருக்காது. ஆனால் படைத்தவன் மட்டுமே, நம்மை படைத்த கடவுள் மட்டுமே நம் அழுகையை மகிழ்ச்சியாக, நம்முடைய அழுகையை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடியவர். திருப்பாடல் 56 8, 9 ஆகிய வசனங்களை நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆண்டவரே, என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், என் கண்ணீரை எல்லாம் உம்முடைய தோற்பைகளில் நீர் சேமித்து வைத்திருக்கிறீர். நான் மன்றாடும் நாளில் என்னுடைய எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர். அப்போது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் என்பதை நான் உறுதியாய் அறிவேன் என்று தாவீது அரசர் பாடுகிறார். இறை விசுவாசத்தோடு, இறை பக்தியோடு ஆண்டவனை பார்த்து ஜெபித்து, அன்னாவை போல நாம் ஜெபிக்கிற போது, கண்ணீர் விடுகிற போதெல்லாம் நம்முடைய கண்ணீர் வீணாய் போவது கிடையாது. நம்முடைய கண்ணீரை எல்லாம் நம்மை படைத்த ஆண்டவர் அவருடைய தோற்பைகளிலே சேமித்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக அவர் மாற்றி தருவார். நம்முடைய கண்ணீருக்கு விடை தருகின்ற ஒரே நபர், நம்முடைய கண்ணீரை எல்லாம்
ஆசீர்வாதமாக மாற்றித்தரக்கூடிய ஒரே நபர் நம்மை படைத்தவர் தான். எபிரேயருக்கு எழுதிய கடிதத்திலே 5வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் சாவிலிருந்து தம்மை காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடினார். கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். நம்முடைய கண்ணீருக்கெல்லாம் செவி சாய்க்கின்ற ஒரே நபர் நம்மை படைத்தவர் தான். வேதத்திலே பல உதாரணங்கள் இருக்கின்றன. விடுதலை ஏற்படும் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 7 உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கலாம். 430 ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் மக்கள், எகிப்திலே என் மக்கள் படுகின்ற துன்பத்தை எனது கண்களால் கண்டேன், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன், அவர்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது. ஐயோ கடவுளே, சாமியே, மாதாவே, இன்னுமா எனக்கு நான் கேட்டதை செய்யாம இருக்கிறீங்க? நம்முடைய அழுகுரல் எல்லாம் கடவுளை எட்டும். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். அவர்களை விடுவிக்கவும் வழிநடத்தி செல்லவும் நானே இறங்கி வந்துள்ளேன் என்று கடவுள் அப்பகுதியிலே மோய்சனோடு பேசுவார். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, உங்களுடைய கண்ணீர் எல்லாம், உங்களுடைய அழுகையெல்லாம் ஆண்டவரின் செவிகளை கண்டிப்பாக எட்டும். தொடக்க நூல் புத்தகத்திலே 20வது அதிகாரத்திலே 9 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆகாரும் இஸ்மயேலும் சாராளால் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். நடைபழகிய அந்த சிறு குழந்தையோடு ஆகார் பெயர்செபா பாலை நிலத்திலே அலைந்து திரிந்தார். கொஞ்சம் அப்பம் கொஞ்சம் தண்ணீரும் இருந்தது, அதுவும் தீர்ந்து போனது. பிள்ளையை ஒரு புதருக்கு அடியிலே கிடத்திவிட்டு ஆகார் கூக்குரலிட்டு அழுதாள். கூக்குரலிட்டு அழுதாள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகார் கூக்குரலிட்டு அழுதால் கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். சத்தமா அந்த அம்மா அழுவுது, சாமியே இப்படி நீ கைவிட்டுட்டியே சாமியே. கூக்குரலிட்டு அழுதால் கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆகாரின் கண்களை கடவுள் திறக்க நீருள்ள ஒரு கிணற்றை அவள் கண்டாள். அதில் தண்ணீர் எடுத்து தாகம் தீர்த்து தன்னுடைய பிள்ளைக்கு தண்ணீர் குடிக்க கொடுத்தால் ஆண்டவர் அவரை பார்த்து, ஆகார் அஞ்சாதே, உன் பிள்ளை வழியாக நான் ஒரு பெரிய இனத்தை தோன்றச் செய்வேன் என்று பேசிய பிறகு கடவுள் அவனோடு இருந்தார். கடவுள் இஸ்மயேலோடு இருந்தார், அவனும் வளர்ந்தான் என்று நாம் வரலாற்றிலே வாசிக்கிறோம். நாம் கூக்குரலிட்டு அழுதாலும் சரி, வேதனையோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நின்றாலும் சரி, வேதனையோடும் பெருமூச்சோடும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று நாம் செபித்தாலும் சரி, அவை எல்லாவற்றையும் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக, நாம் கேட்பதை கொடுக்கின்ற ஆசீர்வாதமாக மாற்றித்தரக்கூடியவர் நம்மை படைத்தவர் தான். எசாயா புத்தகத்திலே 38வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எசேக்கியா அரசன் நோய்வாய்ப்பட்டு சாகும் தருவாயில் இருந்தார். சுவர் பக்கம் திரும்பி ஆண்டவரிடம் மன்றாடி தேம்பி தேம்பி அழுதார் என்று 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேம்பி தேம்பி அழுதார். ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், நீ சுகம் பெறுவாய் என்று சொல்லி அவனை சுகப்படுத்துகின்ற அற்புதமான நிகழ்வு அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, எத்தனை நபர்கள் நம்மிடம் வந்து ஆறுதல் வார்த்தைகளை சொன்னாலும், எத்தனை நபர்கள் நம்மளை திடப்படுத்த முயற்சித்தாலும், உடைந்து போன நம்முடைய உள்ளத்தை ஒட்டி நம்முடைய வாழ்வை மறுபடியும் மீண்டும் தூக்கி நிறுத்துகின்ற நபர் நம்மை படைத்த ஆண்டவர் தான். எரேமியா புத்தகத்திலே 31வது அதிகாரத்திலே
16, 17 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே, உன் உழைப்பிற்கு ஏற்ற பயன் கிடைக்கும், உன் எதிர்காலத்தை பொறுத்த மட்டில் நம்பிக்கை உண்டு என்று கடவுள் நமக்கெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கண்ணீரை கண்டிப்பாக கடவுள் மகிழ்ச்சியாக மாற்றி கொடுப்பார். திருவெளிப்பாடு புத்தகத்திலே 21வது அதிகாரத்திலே 3, 4 ஆகிய வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம். இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். இனி சாவு இருக்காது, துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது, அழுகை இருக்காது, முன்பு நடந்தவை எல்லாம் மறைந்து போகும் என்று அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். கடவுள் உங்கள் கண்ணீரை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றித் தருவார், உங்கள் துன்பங்களை எல்லாம் அகற்றுவார் என்ற உறுதியான விசுவாசத்தோடு தொடர்ந்து வாழுங்கள். கண்களை மூடி நான் சொல்லுகின்ற சிறு ஜெபத்தை மறுபடியும் சொல்லுங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆரோக்கிய மாதாவே, ஆரோக்கிய மாதாவே, என் கண்ணீரை துடைத்தருளும், என் கண்ணீரை துடைத்தருளும், என் எதிர்காலத்தை வளப்படுத்தும். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் நீர்ப்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. அன்னைக்கு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உம்முடைய மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனிதமடைந்து இறைப்பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவேதான் படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே மனத்தோராய் உம்மை வாழ்த்துகின்றனர். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். என் மக்கள் இனிமேல் ஏங்கி தவிக்க மாட்டார்கள்.
அவர்களது வாழ்க்கை நீர்வளமிக்க தோட்டம் போல இருக்கும் என்று எரேமியா புத்தகத்திலே 31வது அதிகாரத்திலே 12, 13 ஆகிய வசனங்களிலே எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற எங்கள் அன்பான கடவுளே, இதோ இந்த ஆலயத்திலே குடிச்சு வைக்கிற உம்முடைய பிள்ளைகளும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக இத்திருப்பலியிலே பங்கெடுக்கிற உம்முடைய பிள்ளைகளும் எத்தனையோ ஏக்கத்தோடு செபித்துக் கொண்டிருப்பார்கள். என் ஆண்டவர் என் ஆசையை நிறைவேற்றுவார், என் ஆரோக்கிய தாயினுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுப்பார் என்று ஆழ்ந்த விசுவாசத்தோடு செபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி அருளும். குடும்ப தேவைக்காக, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, நல்ல வேலை வாய்ப்பிற்காக, உடல் சுகத்திற்காக, திருமண வரனுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, கடன் பிரச்சனைகள் தீர்வதற்காக, பில்லி சூனிய கோளாறுகள் எல்லாம் அகன்று போவதற்காக, தொழில் முன்னேற்றத்திற்காக, இன்னும் எத்தனையோ காரியங்களை உடைய பிள்ளைகள் ஏக்கத்தோடு சொல்லி செபித்துக் கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே, ஆரோக்கிய மாதா வழியாக இவர்களின் ஏக்கங்களை எல்லாம் தீர்த்து நீர் வளமிக்க தோட்டம் போல இவருடைய வாழ்க்கையை மாற்றியிரணும். இயேசு எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். இனி துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது, அழுகை இருக்காது, முன்பு நடந்த எல்லாம் மறைந்து போகும் என்று திருவெளிப்பாடு புத்தகத்திலே 21வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். எங்கள் அன்பான கடவுளே, என்னுடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், நெருக்கடிகள், இடர்பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இப்பீடத்திலே நாங்கள் உம்மிடம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் கண்ணீர் அனைத்தையும் துடைத்துவிடும், எங்கள் துன்பங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிடும். முன்பு நடந்த எல்லா இக்கட்டான சூழலையும் எங்களிடமிருந்து அகற்றி மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த ஆலயத்திலே கூடி செபிக்கிற எங்களுக்கும் இத்திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற எல்லோருக்கும் கொடுத்தருளும். உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை சுகப்படுத்துவேன் என்று 2வது அரசராக புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் எங்களோடு பேசியிருக்கிற எங்கள் அன்பான கடவுளே, உடல் வியாதியால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிற எல்லோரையும் உடைய பாதத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். என் ஆண்டவர், என் ஆரோக்கிய தாய் என்னுடைய மன்றாட்டை கேட்டு என்னை சுகப்படுத்துவார் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லோரையும் கண்ணோக்கியர்களும், எத்தனையோ மாத்திரைகள், எத்தனையோ மருத்துவர்களை சந்தித்தும் ஒரு பயனும் இல்லாத நிலையிலே உம்முடைய பிள்ளைகள் செபித்துக் கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே, நீர் இல்லாமல் அவர்கள் சுகம் பெற மாட்டார்கள். ஆரோக்கிய மாதாவே, உடல் வியாதியால் அவரையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லோரையும் உம்முடைய திருக்கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதித்து சுகப்படுத்தியருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோடு ஏற்றிரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோர்க்கும் சந்தோஷமே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோர்க்கும் சந்தோஷமே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோர்க்கும் சந்தோஷமே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்த இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்த இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. உயிருள்ள உணவாக உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். உயிருள்ள உணவாக உயிருள்ள தண்ணீராக இயேசுவே
இயேசுவே வாரும் வாரும் நல்ல இயேசுவே வாரும் என்னில் இயேசுவே வாரும் என்னில் இயேசுவே வாரும் வாரும் நல்ல இயேசுவே இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே எல்லோர்க்கும் சந்தோஷமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ, அதனால் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உடைய பிள்ளைகளையும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.